Hi friends, today I am going to tell about Tirkulandai பெருங்குளம் பெருமாள் மாயக்கூத்தன் நின்ற திருக்கோலம் கிழக்கு திருமுக மண்டலம் தாயார் குழந்தைவள்ளி நாச்சியார் விமானம் ஆனந்த நிலைய விமானம் தீர்த்தம் பெருங்குள தீர்த்தம் பிரஜிக்ஷம் பிரகஸ்பதி மங்களாசாசனம் நம்மாழ்வார் உருபாசனம் பாட்டப்பட்டது ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கிழக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெருங்குளத்தை என்னும் பெருமாள் 88வது திவ்யதேசம் மாயக்கூத்தன் சற்றே பெருங்குளத்தை கரையிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே கூத்தன் ஆடுபவர் எத்தனையோ இங்கு இந்த நாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதர்சன் என்ற ஒரு குமரவள்ளி என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அங்கு ஒரு கமலாவதி என்று அவளுக்கு ஒரு பெண் இருந்தாள். அவள் வயதுக்கு வந்த போது மாப்பிள்ளை பார்த்தார். அவள் சொல்லிவிட்டால் திருமணம் செய்தாள் என்றால் பெருமாளத்தன் திருமணம் செய்வேன், மனிதர்கள் முடிப்பது என்றால் உயிரை விட்டு விடுவேன். சரி என்று பெருமாள் வந்தார். திருக்களம் செய்து கொண்டார். மாநிலர் எழுந்துள்ளது திருமணம் செய்து கொண்ட இங்கேயே இருக்கிறார். காமாசூரன் என்ற அசுரன் குமுதவெளிய அபகரித்து கொண்டு போய் அங்கேயே மறைத்து சிறையில் வைத்து விட்டார். பெருமாள் கருடமாமத்தில் எழுந்தருளி நீண்ட போர் புரிந்தார். அங்கு இங்கு இருந்து போர் புரிந்தார். தை மாதம் பௌர்ணமி என்று பூச நட்சத்திரத்தன்று தோன்றி அவனையும் அழித்து தாண்டமாடுவது போல போர் செய்து ஜெயித்து வைத்தார். அவர் கருட உற்சவம் மிகவும் ஆச்சரியமான கருடன் ஊரில் உற்சவமூர்த்தியே இருக்கிறார். தயாராக பொறுப்படுகிறது. கருடன் ஆச்சரியமான திவ்ய தேசம் சேரநாத பெருமாள் சீனிவாசன் என்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் மாயக்கூத்தன் என்ற திருக்கோலம் குழந்தைவள்ளி நாச்சியார் தாயார் அல்லது கமலாவளி தேவி நாச்சியார் பெருங்குளம் ஆனந்த நிலையம் பிரதிஷ்மான் தேவசாரனுக்கும் பிரதிஷ்மாக சேவை சாய்க்கிறார். பெருங்குளத்து மாயக்கூத்தன் தற்போது ஜலத்தோடு இருந்திருக்கிறார். வர்ணத்தோடு இருக்கிறார் என்றால் மனம் ஈர்க்கும்படி இருக்கிறார். அது போல வர்ணத்தோடு இருக்கிறார். அவசியம் பார்த்தீங்க அருள் பார்க்கிறார். பக்கத்திலிருந்து அருள் பார்க்க இவ்விடம் ஒரு காலத்தில் தடக விமானம் என்று தடகவனம் என்று அழைக்கப்பட்டது. அவ்விடத்தில் ஒரு ஸ்தலமும் இருந்தது. வனத்தில் தேவராஜன் என்னும் அந்தணன் தனது மகள் குமுதவள்ளியுடன் தனக்கு புத்திர பேர் வேண்டும் என்று தடாகத்தில் கூடி பொய்யில் நீராய் நாள்தோறும் பகவானை வேண்டி வந்தார். பெருமாள் திருவாய் ஒரு பெண் மகவு பிறக்க அதற்கு கலாவதி என்று பெயர் சூட்டி நாளூர் மேனியும் பொழுதூர் வண்ணமாக வளர்த்து வந்தார். தர்க்க பகவம் வந்தவுடன் அவர் மாநிலரை மணந்து சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டேன் என்று கூறிவிட்டார் என்று கூறியதால் சென்று தகுந்து தவமேற்று தொடங்கினாள். யார் சொல்லியும் கேட்காமல் தவத்தில் ஆய்த்து போய் முன் எம்பெருமான் தோன்றி நீ கடுந்தவத்தை மெச்சி வரம் என்று கேட்டார். கமலாவதி தனது எண்ணத்தை தெரிவித்து மீண்டும் அதே கேட்டார். தோன்றி தவத்திலே மூழ்க ஆரம்பித்தார். அவர் தவத்தை பெரிதும் மெச்சிய பகவான் தம் இதயத்தோடு சொல்லி வழியோடு அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டார். ஏதேனும் அவர் பெற்றுக்கொண்டாள். அவர் ஜவத்தை மெச்சிய பகவான் தம் சித்து மணியோடு அவளை ஆலிங்கனம் செய்து தம் நெஞ்சில் ஏற்றுக்கொண்டார். பாலிகை கன்னிகை தவம் செய்து வானமகையால் பாலிமாயிற்று. தன்னை முதல்வருக்கு கிடைத்த பெரும்பாக்கியத்தை நினைத்து பெருமிதம் அடைந்த தேவராசன் அங்கிருந்து பெருமான் மீது பக்தி கொண்டு தினந்தோறும் ஆதரவில் ஈடுபட்டிருந்தார். நாமும் பெருங்குளத்து மாயக்கூத்து பெருமாளையும் குழந்தைவள்ளி நாச்சியாரும் சென்று தரிசித்து பயன்பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Please subscribe my channel. Okay, bye. Please subscribe my channel. Okay, bye. Please subscribe my channel. Okay, bye.